TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்கள் இயேசுவினுடைய போதனையை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். இதோ அதிகாரத்தோடு போதித்த இறைவன், ஞானத்தோடு போதித்த இறைவன், வல்ல செயல்களை செய்த இறைவன், மக்களை வியப்பில் ஆழ்த்திய இறைவன் இந்த கால வேளையில் நம்முடைய முன் பிரசன்னமாயிருக்கிறார். அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்கிற நாம் வியப்பில் ஆழ்ந்து போவோம். அவருடைய ஞானத்தை கண்டு நாம் வியப்படைவோம். அவருடைய வல்ல செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் உணருவோம். இதோ இந்த காலை வேளையிலே நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக அவரை ஆராதனை செய்வோம். ஒவ்வொரு வாக்கியத்திற்கு பின்பும் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவரை கூர்ந்து நோக்கி ஆராதனை செய்வோம். ஞானத்தினால் மக்களை வியப்பில் ஆழ்த்திய நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். உம்முடைய அதிகார போதனையால் மக்களுடைய இதயத்தை குத்தி ஊடுருவிய நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். உம்முடைய வல்ல செயல்களால் மக்களை வியப்பில் ஆழ்த்திய நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். தொழுகை கூடங்களில் சென்று இறை வார்த்தையை அறிவித்து மக்களை தந்தையின்பால் அழைத்து வந்த நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். இரக்கத்தின் வழியாக மக்களை தந்தையினிடத்தில் அழைத்து வந்த நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். மக்களுடைய இதயத்தில் நம்பிக்கையை விதைத்த உருவாக்கிய நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். மக்கள் அனைவரையும் தந்தையினிடத்தில் அழைத்து வர பல விதங்களில் செயல்பட்ட நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். உம்முடைய அன்பினால் பொறுமையோடு இருந்து மக்களை அழைத்து வந்த நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய ஆசிராலும் மக்களை நிறைவாக ஆசிர்வதித்த நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்ற பராமரிக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் நாங்கள் அனைவரும் உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய போதனையை கண்டு, ஞானத்தை கண்டு, வல்ல செயல்களை கண்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று
வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இதோ நீர் பேசுகிற பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உம்முடைய ஞானத்தை கண்டு வியப்பில் ஆழவும், இந்த திருப்பலியினால் நீர் ஆற்றுகின்ற வல்ல செயல்களை நினைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வியப்பில் ஆழ்ந்து போய் உம்மிலே இரண்டர கலக்க எங்களுக்கு அருளை தாரும். ஆமேன். பாடுவேன், பரவசமாகுவேன், மனமகிழ்ந்து தேவனே. பாடுவேன், பரவசமாகுவேன், மனமகிழ்ந்து தேவனே. அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், வாழ்வை கடக்க துணையாய் நின்று வாழ்வை கடக்க துணையாய் நின்று நிறைவை தந்த மீட்பரை பாடுவேன், பரவசமாகுவேன், மனமகிழ்ந்து தேவனே. மாண்புரு செயல்கள் வியத்தகு புதுமை பல புரிந்திடும் கடவுள் நீரே. மாண்புரு செயல்கள் வியத்தகு புதுமை பல புரிந்திடும் கடவுள் நீரே. செல்லும் இடமெல்லாம் காத்து நின்ற செல்லும் இடமெல்லாம் காத்து நின்ற வழியாய் நின்ற ஆயனை பாடுவேன், பரவசமாகுவேன், மனமகிழ்ந்து தேவனே.
அன்பை தேடி நான் அலைய அன்பானவர் என்னை தேடி வந்தார். அன்பை தேடி நான் அலைய அன்பானவர் என்னை தேடி வந்தார். இனி எதுவும் அவர் அன்பினின்று இனி எதுவும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்கவே முடியாது. பாடுவேன் பரவசமாகுவேன் மனமகிழ்ந்து தேவனே. பாடுவேன் பரவசமாகுவேன் மனமகிழ்ந்து தேவனே. அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு இயேசு வியப்பில் ஆழ்ந்தார். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 5வது இறைவசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாமஸ் வுல்ஃப் என்பவர் ஒரு பிரபலமான நாவலாசிரியர். யூ காண்ட் கோ ஹோம் எகெயின் என்ற ஒரு பிரபலமான நாவலை எழுதியிருக்கிறார். இந்த நாவலினுடைய கதாநாயகன் ஜார்ஜ் வெப் என்பவர். இந்த ஜார்ஜ் வெப் என்பவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய கிராமத்தை பற்றி ஒரு சிறப்பான நூலை எழுதுகிறார். தன்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள், தன்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்களை பற்றி ஒரு சிறப்பான நூலை எழுதுகிறார். இந்த நூலை எழுதி முடித்து அதை பதிப்பித்து வெளியிட்டவுடனே அநேக பிரதிகள் விற்றுவிட்டன, பல புத்தகங்கள் விற்றுவிட்டன. இந்த நூலின் வழியாக அந்த கதாநாயகன் ஜார்ஜ் வெபர் என்பவர் மக்கள் மத்தியில் பிரபலமாகி விடுகிறார். மக்கள் இவரை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். இதையெல்லாம் அனுபவித்த அந்த கதாநாயகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மக்கள் என்னை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள், நான் எழுதிய இந்த நூலும் சிறப்புற்றது, எனவே நான் என்னுடைய கிராமத்திற்கு திரும்பி சென்றேன் என்றால் நிச்சயமாக ஒரு ஹீரோவை போன்று மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் விழா எடுப்பார்கள், என்னை பாராட்டுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தன்னுடைய கிராமத்துக்கு அவர் செல்லுகிறார். கிராமத்திற்கு சென்றவுடனே அங்கிருந்த மக்கள் இந்த ஜார்ஜ் வெபர் என்பவரை பார்த்து இகழுகிறார்கள், அவனை தூற்றுகிறார்கள். இந்த கிராமத்தை விட்டு நீ வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை இந்த இடத்திலே கட்டாயப்படுத்துகிறார்கள். அவன் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் அவன் பெற்றுக்கொண்டது மிகப்பெரிய ஏமாற்றம். தன்னை ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கொள்வார்கள், விழாக்கள் எல்லாம் நடத்துவார்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வந்தான். ஆனால் மக்களோ அவனை வெறுத்தார்கள். இந்த ஊரை விட்டு நீ வெளியேற வேண்டும் என்று சொல்லி மக்கள் அவரை கட்டாயப்படுத்தினார்கள். வேறு வழியில்லாமல் ஜார்ஜ் வெபர் என்பவர் தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேறி வேறொரு கிராமத்தில் குடிபெயர்ந்து அங்கே வாழ்ந்தார். இதுதான் அந்த கதையாக இருக்கிறது. தன்னுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தனக்கு விழா எடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு வந்தவருக்கு பெருத்த ஏமாற்றம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவசனங்கள் 1 - 6 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியானது 3 பகுதிகளாக இருக்கிறது. முதல் பகுதி, இயேசு கிறிஸ்து மீண்டும் தன்னுடைய
கிராமமான நாசரேத்துக்கு வருகிறார். அங்கு என்ன செய்கிறார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 மற்றும் 2வது இறைவசனம். 3வது இறைவசனத்திலே இயேசுவினுடைய செயல்பாடை கண்டு மக்களுடைய நிலை, ரியாக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது பகுதி 4 - 6 வரை உள்ள இறைவசனங்கள் மக்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இயேசுவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி இயேசுவினுடைய செயல்பாடு, 2வது பகுதி மக்களுடைய நிலைப்பாடு, 3வது பகுதி இயேசுவினுடைய நிலைப்பாடு. இப்படி 3 பகுதிகளாக இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி, இயேசு கிறிஸ்து மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வந்தார், தன்னுடைய ஊரான நாசரேத்திற்கு வந்தார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகிறார். தன்னுடைய ஊரான நாசரேத்திற்கு வந்து ஓய்வு நாளான அந்த நாளிலே தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு போதனை செய்கிறார். இதுதான் இயேசுவினுடைய செயல்பாடு என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகிறார். மீண்டுமாக தன்னுடைய ஊரான நாசரேத்திற்கு வருதல். நாசரத்திலே ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில வதந்திகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலைப்பாட்டினால் அவர் வேறொரு இடத்திற்கு சென்று நற்செய்தியை அறிவித்துவிட்டு மீண்டுமாக தன்னுடைய ஊருக்கு வருகிறார். அப்படி வந்தவர் ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று இறை வார்த்தையை வாசித்து அங்கு போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி போதனை செய்து கொண்டிருப்பதை மக்களும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்ட பின்பு அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் 2வது பகுதி நமக்கு எடுத்து கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்ட பின்பு மக்களுடைய நிலைப்பாடு 3 நிலைகளில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை பற்றியும் அவருடைய ஞானத்தை பற்றியும் அவருடைய வல்ல செயல்களை பற்றியும் மக்கள் வியப்பில் ஆழுகிறார்கள், மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகிறார். முதலிலே அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழுகிறார்கள். என்ன அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கிறதே என்று சொல்லி வியப்பில் ஆழுகிறார்கள். 2வதாக இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவரிடத்திலிருந்து காணப்பட்ட அந்த ஞானத்தை குறித்து மக்கள் வியப்பில் ஆழுகிறார்கள். 3வதாக இவரால் ஆகும் வல்ல செயல்கள் என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் அடையாளங்களை குறித்து மக்கள் வியப்பில் ஆழுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது இதுதான். இயேசுவினுடைய போதனை, அவரிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஞானம், அவரால் செய்யப்பட்ட அற்புதங்கள், இந்த 3மே மக்களை வெகுவாக அதிகமாக பாதித்திருந்தது. எனவேதான் அவர்கள் மீண்டுமாக பதில் கொடுக்கிறார்கள். அந்த பதில் என்பது என்ன? அவர்கள் வியப்பில் ஆழ்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார்கள். என்ன அதிகார போதனை, இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது, என்ன வல்ல செயல்களை செய்கிறார் என்று சொல்லி மக்கள் பதில் கொடுக்கிறார்கள். நம்மை பாதிக்கின்ற செயல்களுக்குத்தான் நாம் பதில் கொடுப்போம். நம்மை பாதிக்காத செயல்களுக்கு நாம் ஒருபோதுமே பதில் கொடுக்க மாட்டோம், அல்லது கண்டுகொள்ளாமலே விட்டு விடுவோம். ஒரு நாளைக்கு அநேகவற்றை நாம் சந்திக்கிறோம். மக்களை சந்திக்கிறோம், அல்லது பொருட்களை சந்திக்கிறோம், இடங்களை சந்திக்கிறோம். சந்திக்கிற எல்லாவற்றிற்கும் நாம் பதில் கொடுப்பது கிடையாது. மாறாக எது நம்மை பாதிக்கிறதோ அதற்கு மட்டும்தான் நாம் ரியாக்ஷன்ஸ் கொடுப்போம். எனவே இயேசுவினுடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அதற்கு பதில் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசுவினுடைய போதனை, அவருடைய ஞானம், அவருடைய வல்ல செயல்கள் மக்களை வெகுவாக பாதித்திருந்தது. பாதித்திருந்த காரணத்தினால்
மக்கள் இப்பொழுது பதில் கொடுக்கிறார்கள். என்னே இவரால் ஆகும் வல்ல செயல்கள், எங்கிருந்தது இவருக்கு இந்த ஞானம் வந்தது, என்ன அதிகார போதனை? இப்படி வியப்பில் ஆழ்ந்தாலும் கூட, மக்கள் உணர்ந்தாலும் கூட, அனுபவித்தாலும் கூட, ஆனால் அவர்களுக்குள் ஒரு விதமான மந்த நிலை இருந்தது என்பதை இந்த இடத்திலே மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாள் அல்லவா? இவருடைய சகோதர சகோதரிகளும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவர்கள் இயேசுவினுடைய போதனையையும் ஞானத்தையும் அவருடைய வல்ல செயல்களையும் ஏற்க முடியாமல் இருக்கிறார்கள். மக்களை வெகுவாக பாதித்தாலும் அனுபவித்தாலும் இந்த ஒரு மந்த நிலையின் காரணமாக இயேசுவினுடைய போதனையையும் அவருடைய ஞானத்தையும் வல்ல செயல்களையும் ஏற்க முடியாத அல்லது நம்ப முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். இந்த ஒரு நிலையில்தான் மூன்றாவது இயேசுவினுடைய நிலைப்பாடு, த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்வார்கள். இப்பொழுது மக்களுடைய மனநிலையை பார்த்து, அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இயேசு கிறிஸ்து வியப்பில் ஆழ்ந்தார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகிறார். மூன்றாவது பகுதியிலே முதலில் மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மக்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வியப்பில் ஆழுகிறார். மக்களுடைய செயல்பாடு என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற நிலை, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்ற நிலை. இதை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து வியப்புறுகிறார், ஆச்சரியப்படுகிறார். என்னுடைய போதனையையும் நிறைவாக அனுபவித்தார்கள், என்னுடைய ஞானத்தையும் உணர்ந்தார்கள், என்னுடைய வல்ல செயல்களையும் பார்த்தார்கள். இவைகளையெல்லாம் அனுபவித்தாலும் இவர்களுடைய உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கவில்லை. இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், நம்ப மறுக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுகிற அல்லது வியப்புறுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த மக்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு இயேசு கிறிஸ்துவே பலவீனமுடைய ஒரு மனிதனாக மாறிவிடுகிறார். பலவீனமுடைய ஒரு மனிதனாக மாறுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொள்ளுகிற மனிதர்களிடத்திலும் கடவுளை பற்றி தெரியாத மனிதர்களிடத்திலும் இறைவனால் வல்ல செயல்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத மனிதர்களிடத்திலும் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் அவரை பற்றி தெரிந்து அவரை அலட்சியம் செய்கிற அல்லது அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற, அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கின்ற மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் இயேசுவினுடைய பலவீனம். அவர் எவ்வளவுதான் வல்லவராக, நல்லவராக, சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் கூட அவரை புரிந்து கொண்டு ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைக்காத மனிதர்களிடத்தில் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால்தான் அவரை பற்றி புனிதர்கள் சொல்வார்கள், நம்முடைய அனுமதி இல்லாமல் இறைவன் நம்மை படைத்து விட்டார். ஆனால் நம்முடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவரால் நம்மை மீட்க முடியும். நம்முடைய அனுமதி இல்லாமல் அவரால் நம்மை தொடக்கூட முடியாது. இதுதான் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த இடத்தில் தான் இறைவனே பலவீனமுடையவராக இருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு இயேசு கிறிஸ்து வியப்பில் ஆழுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களில் வேதாகமத்தை குறித்தும் நற்கருணையை குறித்தும் இறைவனை குறித்தும் அலட்சியத்தோடு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அந்த நேரத்தில் இறைவனே நினைத்தால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவுதான் வல்ல இறைவனாக இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது, என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கரத்தில் இருக்கிறது,
எல்லாவற்றையும் உன்னிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், நல்லதோ கெட்டதோ என்னை முழுவதுமாக உன்னிடத்திலே அர்ப்பணித்து விடுகிறேன் என்று நாம் அர்ப்பணித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இறைவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதற்குரிய அருளை ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாயினும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். கருணையின் சிறகுகள் தினம் வளர்த்தேன். உந்தன் கரங்களை பிடித்தேன் நடை பயின்றேன். சனிதப நிதப தபமக பமக பமகரி கரிசா சாரிக கரிகம. கருணையின் சிறகுகள் தினம் வளர்த்தேன். உந்தன் கரங்களை பிடித்தேன் நடை பயின்றேன். தொடர்ந்திடும் வாழ்க்கை பயணத்திலே ஒரு தோழனாய் என்றும் துணை இருந்தாய். தொடர்ந்திடும் வாழ்க்கை பயணத்திலே ஒரு தோழனாய் என்றும் துணை இருந்தாய். தோழனாய் என்றும் துணை இருந்தாய். நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா, எந்தன்
நாவினிலும் பெயர் நடம் புரியும். நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா, எந்தன் நாவினிலும் பெயர் நடம் புரியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி குடும்ப கருத்துகளுக்காகவும், ஆரோக்கியமரி மரிய செல்வி ஷபிய கஸ்தோன் உடல் நலன் குடும்ப கருத்துகளுக்காகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லுர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், ரஞ்சிதம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், கல்பட்ரேகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இறுதி ஆண்டவரின் ஆசிர் கிடைக்கவும், மதர் குளோரி கோச்சிங் சென்டர் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றியாகவும், இந்த ஆண்டு பயிலும் மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் வெற்றி பெறவும், மணிராஜ் ஆண்மையை பாற்றிக்காகவும், தர்மராஜ் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயகசாமி, சூசை அந்தோணி சாமி, சூசை மரி ரோசாலி, ரைசி லூர்து மரி, ஜெயமரி, சந்தனமரி, சூசை வலான்டின் ரிஜினா மேரி, ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர், பாபு கோலம் இருதயமரி, சூசை ஆரோக்கியமரி, ரெசின் அந்தோணி சாமி, லூயி மரியம்மாள், பாபு மார்கரெட், சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், கண்ணன் திருருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், வழக்கு வெற்றி பெறவும், செல்வராணி, சிரியா, எஸ்தர், ஜெயராணி, விஜயராணி, மகேஷ், சத்திய, சீலா, அமிர்சிஸ், செல்வக்கனி, சண்முக சுந்தரம் இவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும், அஜீஸ் ஃபிக்ஸிலிருந்து விடுபட்டதற்கு நன்றியாகவும், மருந்துகளிலிருந்து விடுபடவும், சுப்பையா சாலை பகுதியில் வசிக்கும் மக்களுக்காகவும், அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் டிவி நன்றியாகவும், ஏஜே பியோலின், மதன் பெர்னாண்டோ நன்றியாகவும், பிரிட்டோ ஜெனி நன்றியாகவும், அருட்சகோதரி மியூரில் பிறந்தநாள் நன்றியாகவும், இருதயராஜ் இதயாண்டவருக்கு நன்றியாகவும், மதியழகன் என்கின்ற ஜோசப் பிறந்தநாள் நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், எஸ் ராஜ் குடும்பத்தார் பயணம் பாதுகாப்பாக அமையவும், பிரின்ஸ் ரோனிகா உடல் நலம் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், நெப்போலியா எஸ்தர் ரெபேக்கா நன்றியாகவும், 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. லூர்து சாமி, ரமேஷ் என்கின்ற ராயப்பன், ரொழே பைப், அந்துவான் ஷபியே, மரியம்மாள் ஷபியே, ஆண்டனி சாமி, செசிலியா ஆண்டனி, குளோரி ஆண்டனி, மார்டின் ஆண்டனி இவர்களுடைய கருத்துகளுக்காகவும், உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடையும்படியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்சகோதரி மியூரில் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும், இறைமக்கள் உங்கள் சார்பாகவும், அருட்தந்தையர்கள் சார்பாகவும், இறைமக்கள் சார்பாகவும் அருட்சகோதரி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். இறைவன் அவருக்கு நிறைவான ஆசிரை தரும்படியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும்படியாகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளை திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அனைவருக்கும் மீட்பராகிய இயேசுவை புனித சூசையப்பரின் பொறுப்புமிக்க அருட்காவலில் ஒப்படைத்து உம் திருமகனின் மீட்பு பணியில் அவருக்கு பங்களித்தேன். புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலாலும் வேண்டுதலாலும் உமது திருச்சபை உலகில் அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. நாம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வருமாறு அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருப்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி, அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் தமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறை வாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார்.
அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. புகழ். தீப வழியில் செல்வதற்கு தீய வாழ்வும் மறைவதற்கு பாவ வழியை பழிப்பதற்கு பலியில் கலந்தென்னை தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன். தெய்வமே என்னையே தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன். தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிகுந்த இறைவா, மீட்பின் பலியை நிறைவேற்ற தேவையான பொருள்களை எங்கள் உழைப்பிலிருந்து கொண்டு வந்துள்ளோம். கன்னி மரியாளிடமிருந்து பிறந்த உமது திருமகனுக்கு புனித சூசையப்பர் தன்னலாம் தேட அன்போடு பணிவிடை செய்தது போல நாங்களும் பிறரை வாழ வைக்கும் பணியை தொடர இக்காணிக்கை பொருட்கள் எங்களுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசையப்பரின் நினைவு நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீதிமானாகிய அவரை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே பேரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத் தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம்.
இந்த மாதம் முழுவதும் நாம் செய்ய இருக்கின்ற எல்லா செயல்களையும் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருபலம் கொள்வீராக. ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். தீன்மொழி மொழிந்த உன் திரு இதழால் எம்மான் மன்னர் குணம் பெற மொழிந்திடுவாய். தீன்மொழி மொழிந்த உன் திரு இதழால் எம்மான் மன்னர் குணம் பெற மொழிந்திடுவாய். உமை அடைந்திடையாம் தகுதியற்றோம், இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். உமை அடைந்திடையாம் தகுதியற்றோம், இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா வா வா. அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா வா வா. நேரிய மனத்தவர் கூரை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வீனில் நிலைக்க வைப்பாய். நேரிய மனத்தவர் கூரை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வீனில் நிலைக்க வைப்பாய். நலமிகு உணவால் நிறைந்திடுவாய், இனி உலகினில் உனிலே வாழ வைப்பாய். நலமிகு உணவால் நிறைந்திடுவாய், இனி உலகினில் உனிலே வாழ வைப்பாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா வா வா. அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா வா வா.
நாளை குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். காலை திருப்பலியானது 5:15 மணிக்கு மெழுகுத்திரிகள் ஸ்டேஜில் மந்திரிக்கப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து திருப்பலி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எனவே இறைமக்கள் காலை 5:15 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பரிவன்புமிக்க தந்தையே, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியராகிய புனித சூசையப்பரின் நினைவு நாள் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவிருந்தை உண்டு மகிழும் நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது திருவுளத்தை திறந்த உள்ளத்தோடு தேர்ந்து தெளிந்து பொறுப்புடன் நிறைவேற்ற அருளை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தையை போன்று இரக்கமுடையவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அருள் நிறைந்த மாமரியே, வரமருளும் அன்னை நீரே, துன்பம் நிறைந்த மானிடரே, புவியில் என்றும் காத்திடுவாய். அருள் நிறைந்த மாமரியே, துன்பத்தில் தூயோர் துணை நீரே, துயரம் நீரை வாழ்வினிலே துணையாய் என்றும் இருப்பாயே. லூர்து மரியே,